விசிகா அமைச்சரவையில் பங்கேற்கிறதா செய்திகள் வருது. அமைச்சரவை போயிட்டாங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணியை உடைச்சிட்டு போறதா தானே கணக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்ற போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அந்த கட்சியுடைய தலைமை நிலைத்திருக்கலாம். இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அடுத்த நிலைமைக்கு அவங்க போகும் பொழுது கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உடைந்து ஒரு பெரிய ஒரு அவசரப்பட்ட முடிவா எடுத்துக்க முடியும் தானே இதை. விசிகாவை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய நிலைப்பாட்டை ஊடகங்கள் மூலமாக மெல்ல கசிய விடுறது வரை தெரியுது. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையிடம் கேட்க வேண்டிய கேள்விகள், எல்லா கேள்விகளுக்கும் இந்த விஷயங்களால் பதில் சொல்ல முடியாது. அதிமுகவோட ஒரு பெரிய பேச்சுவார்த்தை, அந்த ரெபல் டீம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அவங்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கும்போது இது பெரிய சிக்கல் தானே. அதிமுகவுடைய தலைமையிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய அந்த பிரிவு என்பது எந்த தத்துவங்களையும் கொள்கையும் சார்ந்தது இல்லை. ஆனால் அழுத்தமாக அந்த கொள்கைகளை பேச மாட்டாங்க. திரு எடப்பாடி அவர்கள் மீது கோபம் கொண்டு எதிர்வினையாற்றுகிறார்களா, அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய சில அரசியல் சூழ்ச்சியாளர்கள் சொல்லி அதிமுக ஒரு பிரிவை உடைத்து அங்கு அனுப்பி வைக்கிறார்களா என்ற சந்தேகமும் இருக்கிறது. இப்போ புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது, இவங்களுடைய ஆட்சி அமைப்பு செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி அதிகாரம் தொடர்பாக அதை பற்றி எந்த துளி அறிவும் இல்லாத குழந்தைகளும் சிறார் சிறுமிகளும் சொல்வதை கேட்டு நாங்கள் ஓட்டு போட்டுறோம்னு பல பேர் சொல்லும்போது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான தலைமுறையினர் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் நாமும் வாழ்கிறோம் என்ற யதார்த்தத்தை பார்க்கின்ற போது மனசு வலிக்குது. ஒரு 6 மாத காலம் அவங்க ஆட்சி செய்யட்டும், பாரிய அளவிலான தவறுகளை அவர்கள் செய்வார்கள், ஆனால் அப்போ நம்ம கடுமையாக எதிர்ப்போம், விமர்சிப்போம். திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி ஓராண்டு காலம் தமிழ்நாட்டை தன்னுடைய பிடியில் வைத்துக் கொள்ளக்கூடிய வேலையை கூட ஒன்றிய அரசு செய்யுங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த நெருக்கடியான சூழல்ல தான் நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுத்தாலும் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அரசியல் பண்புள்ளதாக தெரியல. திமுக தோல்விக்கு நிறைய காரணங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில எங்க தப்பு நடந்தது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக தோல்வி தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். சட்டமன்ற உறுப்பினரா பதவியேற்றிருக்கிறீங்க. தமிழகம் நேயர்கள் வாயிலாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். வாழ்த்துக்கள். இப்போ புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது, இந்த தாவேகா ஆட்சி புதுசா நடந்திருக்கு. இவங்களுடைய ஆட்சி அமைப்பு செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தேர்தல் முடிவை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, முதல்வராக தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் கூட எதிர்பார்த்து இருக்க மாட்டார். யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் எப்படி ஏற்பட்டது என்பதை யாராலும் முன்கூட்டியே யூகிக்க முடியவில்லை. வியூகங்களை குறித்து கூறியவர்களும் கூட இவ்வளவு பெரிய இடங்களுக்கு அவர்கள் வருவார்கள் என்று சொல்லவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு எடுத்த கருத்து கணிப்பு அடிப்படையில் தான் ஒரு சிலர் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு மௌன அலை வீசி இருக்கு. ஆழமாக நம்ம ஆய்வு செய்யும்போது இந்த 10 வயதுக்கும் 15 வயதுக்கும் இடைப்பட்ட குழந்தைகள், சிறார் சிறுமிகள், இவர்கள் ஒரு திரை கவர்ச்சிக்கு ஆளாகி தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு வலியுறுத்தலை கொடுத்து, நெருக்கடியை கொடுத்து வாக்கு பெற்றிருக்கிறான்ற செய்திகளை சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் திமுக அதிமுக இரண்டும் வேண்டாம் என்ற மனநிலை வாக்களிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. இன்னும் பலர் முதல் முறையாக வாக்களித்தவர்கள் திரைக்கவர்ச்சியின் அடிப்படையில் விஜய் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு அரசியலை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாக்களித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் அவருக்கு அதிகமான இடங்களை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அந்த ஆட்சியும் கூட எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளுடைய துணையோடு தான் அவர் அமைச்சிருக்கிறார். இந்த நேரத்தில் உடனடியாக எந்த ஒரு பெரிய விமர்சனத்தையும் நம்ம அவங்க மேலே வைக்க விரும்பலை. ஒரு 6 மாத காலம் அவங்க ஆட்சி செய்யட்டும். அவங்க தொடக்க நிலையில் இருக்கிறாங்க, புதியவர்களாக இருக்கிறாங்க, அவகாசத்தோடு அவங்க பணியாற்றணும் தான் நம்ம காத்திருக்கிறோம். இதே காலகட்டத்தில் பாரிய அளவிலான தவறுகளை அவர்கள் செய்வார்கள், ஆனால் அப்போ நம்ம கடுமையாக எதிர்ப்போம், விமர்சிப்போம். அதுவரை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குறை சொல்லாமல் காத்திருப்போம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆட்சியை நம்ம அணுகிறோம். இங்கே திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. ஏன்னா விசிகா நிலைப்பாடு, கம்யூனிஸ்டுகள் நிலைப்பாடு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக கூட கிட்டத்தட்ட விசிகா நிலைப்பாடோட தான் அவரும் பயணிக்கிறாரு. இப்போ திமுக இதில் தனித்து விடப்பட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய அளவில் எழுது சார். முதல்ல திமுகவை நீங்கள் அவ்வளவு எளிதில் நீங்கள் எடை போற்றக்கூடாது.
திமுக வந்து யானை படுத்தாலும் குதிரை உயரம் என்று சொல்வார்கள். அது போன்ற ஒரு வலிமை மிக்க ஒரு கொள்கை ரீதியான கட்சி. இதைவிட கடுமையான படுதோல்விகளெல்லாம் சந்தித்து திமுக எழுந்து வந்திருக்கு. அலைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் கூட இல்லாத அளவிற்கு 1991 தேர்தலில் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது எழுந்த அலை மிக மோசமானது. அதில் திமுக 2 இடங்களில் தான் கலைஞர் உட்பட வெற்றி பெற்றாங்க. அந்த இக்கட்டான நேரத்திலிருந்து திமுக மீண்டு வந்ததா இல்லையா? அதுபோன்று பல தோல்விகளை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்று வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து போட்டியிட்டு வென்ற சில கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதில் சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விசிகா இந்த 4 கட்சிகளும் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவெடுத்து ஆதரவு தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு மக்கள் அவர்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. பெரும்பான்மை பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு நாடு தயாராக இல்லை. ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி ஓராண்டு காலம் தமிழ்நாட்டை தன்னுடைய பிடியில் வைத்துக்கொள்ளக்கூடிய வேலையை கூட ஒன்றிய அரசு செய்யுங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த நெருக்கடியான சூழலில் தான் நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறோம். அதே சமயத்தில் திமுக தலைமையிலான அந்த தோழமை எங்களுக்கு தொடருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுத்தாலும் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அரசியல் பண்புள்ளதாக தெரியலை. ஏன்னா நெருக்கடியான காலகட்டங்களில் திமுக காங்கிரஸுக்கு துணை நின்றுருக்கு. அப்போது ஒரு சூழல் வந்த நேரத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்கலாம்? எங்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் அமைச்சர்களில் பங்கேற்க போகிறோம், தாவேக்காவுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க போகிறோம், இந்த முடிவை எங்களுடைய கமிட்டி எடுத்திருக்கு, இதுவரை நாம் நண்பர்களாக இருந்தோம், கடந்த தேர்தலில் கூட எல்லா வகையான ஒத்துழைப்புகளையும் தந்தீங்க, பிரியும் போது நண்பர்களாக பிரிந்து கொள்வோம், அது மாதிரி யாரும் 4 நல்ல வார்த்தையில் சொல்லிவிட்டு அவங்க போயிருந்தாலும் யாரும் அவங்கள விமர்சிக்க போகிறதில்ல. இத்தனை ஆண்டு காலம் இது போன்ற ஒரு முடிவுக்காக காத்திருந்தது போலவும், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்த பிறகு இந்த கூட்டணியிலிருந்து விடுபட்டு வெளியேறுவது போலவும், வேண்டா விருப்பாகத்தான் இந்த கூட்டணியில் நீடித்தது போலவும் தான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்தது தான் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்மை போன்ற ஜனநாயக சக்திகள்லாம் காங்கிரஸ் தேசிய அளவில் ஒரு நல்ல மாற்றம்னு சொன்னோம். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு பாரம்பரியமான கட்சி, இத்தகைய அரசியல் பிழைகளோடு நகர்வது சரிதானா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில் திமுக தனித்து விடப்பட்டதாக யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ எங்களை போன்ற ஜனநாயக சக்திகள், மனிதநேய ஜனநாயக கட்சி, அதே போன்று இன்னும் பல ஜனநாயக சக்திகள் அங்கே திமுக கூட தான் இருக்கிறோம். ஏன் திமுக கூட இருக்குன்னு சொன்னோம்னா, திமுகவை பாதுகாப்பது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை. மாநில சுயாட்சி, திராவிட இயக்க அரசியல் கொள்கைகள், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், இது போன்ற விவகாரங்களில் ஒரு அசைக்க முடியாத கொள்கைகளை கொண்ட ஒரு மாநில கட்சியாக இந்தியாவிலேயே திமுக தான் முதலிடத்தில் இருக்குது. அந்த கட்சி பலகீனம் அடைவதை நாங்கள் யாரும் விரும்பவில்லை. அதே போன்று அந்த கட்சி ஆட்சியை இழந்திருக்கலாம், அது வேறு. ஜனநாயகத்தில் ஆட்சியை இழப்பது, ஆட்சியை பெறுவது என்பது சகஜமான ஒன்று. ஒரு சோதனையான நெருக்கடியான ஒரு சூழலிலே அவர்கள் சங்கடத்தில் இருக்கின்ற போது அவர்களை விட்டு நகருவது வந்து நல்ல பண்பாக இருக்காது. எனவே தான் நாமெல்லாம் திமுக கூட இருக்கிறோம். திமுக கூட மக்களும் இருக்கிறாங்க. ஏன் மக்களும் இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை எடுக்கிறார். எதிர்க்கட்சியினரும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் அந்த நிகழ்வு இருந்தது. எல்லோருமே இறங்கிட்டாங்க. என்னப்பா இது, இவ்வளவு நல்ல முறையில் அவர் ஆட்சி செஞ்சார், அந்த தொகுதியை பார்த்து செதுக்கி 15 வருஷமாக மெயின்டைன் பண்ணார், அங்கே ஒரு தோல்வியை மக்கள் அவங்களுக்கு தந்துட்டாங்கிற கருத்து எதிர்முகாமில் போட்டிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்துச்சா இல்லையா? பல முக்கிய கட்சிகள், மாற்று முகாமில் இருந்தக்கூடிய கட்சிகள்கிட்டையும் அது இருந்துச்சு. பல பேர் வெளியில் சொன்னாங்க, வெளியில் பல பேர் சொல்லலை, அவ்வளோதான். அப்போது மக்கள் சக்தி அவர் பக்கம் இருக்க தானே செய்யுது. இப்போவும் வந்து அவங்க வந்து இன்னும் படுதோல்வியை சந்திக்கலையே. சில இடங்கள் 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு இப்படி தானே வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. 1 கோடிக்கும் அதிகமான மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்காங்களே, எங்கேயுமே டெபாசிட் எடுக்கலையே. அதனால் திமுக தனித்து விடலாம், மக்களோட தான் இருக்குது. இன்றைய அரசியல் சுழற்சி வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக 1995க்கும் 2015க்கும் இடையில் பிறந்த ஒரு தலைமுறையினர் ஒரு அரசியல் பிழையை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவங்க அதை புரிந்து கொள்வாங்க, அவங்க மேலே நமக்கு வருத்தம் இல்லை. அரசியல் புரியாமையினால் ஒரு திரை கவர்ச்சினால் ஏற்பட்ட ஒரு தவறை வந்து சரி செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்குது. இன்னும் இளைஞர் சமுதாயத்தை வந்து அரசியல் படுத்த வேண்டிய கடமை இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அவர்கள் உணர்வாங்க, சரியான அரசியல் என்பது வேறு, திரை கவர்ச்சியில் ஈடுபடக்கூடிய அரசியல் என்பது வேறு என்பதை அவங்க புரிந்து கொள்வாங்க. அதுக்காக புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வந்து நாங்கள் வந்து சிறுமைப்படுத்த விரும்பலை. அவங்க வந்து கடந்த காலத்தை அவங்க மீது நம்ம கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறோம். மக்கள் வாய்ப்பை தந்திருக்காங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை கொடுங்க, சிறந்த சேவைகள் மக்களுக்கு கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது இல்லாத பட்சத்தில் கடுமையான முறையில் ஜனநாயக ரீதியிலான நம்முடைய அரசியல் போராட்டங்கள் முன்னெடுப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 6 மாத காலம் ஒரு காத்திருப்பு காலமாக நாம்
கருதி இந்த விஷயத்தை அனுப்புகிறோம். இல்லை விசிகா அமைச்சரவையில் பங்கேற்கிறதா செய்திகள் வருது. கிட்டத்தட்ட அமைச்சரவை போயிட்டாங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணியை உடைச்சிட்டு போகிறதா தானே கணக்கு வரும். அது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமை என்ன முடிவெடுத்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஒரு எளிய சமூகங்களுடைய பின்னணியை மையமாக வைத்த ஒரு கட்சி. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அவருடைய நீண்ட நாள் முழக்கம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்ற போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அந்த கட்சியுடைய தலைமை நினைத்திருக்கலாம். அப்படி ஒரு முடிவு எடுக்கின்ற போது திமுகவோடு முற்றிலுமாக உறவை அறுத்து விட்டு செல்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. திமுகவோடு அந்த தோழமை பூர்வமான உணர்வுகள் தொடரும். அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கேற்று நாம் சிறப்பாக பணியாற்றுவோம் என்ற நிலைப்பாட்டை கூட அவர் எடுக்கலாம். என்ன இருந்தாலும் அடுத்த சில மாதங்களில் இந்த கேள்விக்கு முழுமையான விடை தெரியும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தோழமையில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, IUML, CPI, CPM, ஏன்னா நாலுமே நம்முடைய கொள்கை ரீதியான சகோதரர்கள். அதனால நம்ம அவர்களுக்கு எந்த விதத்திலும் உறவை தொப்புள் கூட ஒரு அறுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா மீது பெரிய அளவில் விமர்சனம் வைக்கப்பட்டது அப்படின்னா பாஜகவோட பி டீம், RSSோட அசைன்மெண்ட்டுன்னு. இப்போ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஆதரவு, குடியரசுத் தலைவர் ஆட்சி, இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அடுத்த நிலைமைக்கு அவங்க போகும் பொழுது கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உடைந்து ஒரு பெரிய ஒரு அவசரப்பட்ட முடிவா எடுத்துக்க முடியும் தானே இதை? அதாவது CPI, CPM ரெண்டுமே வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேட்டி எடுக்கக்கூடிய இந்த நேரம் 5:20 ஆகுது. IUML எந்த முடிவும் இதுன்னு சொல்லலை. விசிகா மட்டும்தான் மறுக்கவும் இல்லை. விசிகாவை பொறுத்தவரையிலையும் அவங்களுடைய நிலைப்பாட்டை ஊடகங்கள் மூலமாக மெல்ல கசிய விடுறது வரை தெரியுது. என்னை பொறுத்தவரையும் விசிகா அந்த ஆட்சியில் பங்கெடுக்கிறத நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருடைய நீண்ட நாள் தாகம், ஒடுக்கப்பட்ட மக்கள், அழுத்தப்பட்ட மக்கள், அவமானப்படுத்தப்பட்ட மக்கள், எங்களுடைய கொள்கை ரீதியான ஒரு அரசியல் களத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்றது போது அதை நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம கவனத்தோடு தான் அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் மீண்டும் அவர்கள் தேர்தல் களம் என்று வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு உடனே வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் தோழமை ரீதியான நண்பர்களாக இருக்கிறதுனால கடுமையான இந்த விமர்சனம் வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் நம்முடைய கொள்கை சகோதரர்கள். பல களங்களுக்கு மாறினாலும் என்று கொள்கை ரீதியாக இருப்பான்ற நம்பிக்கை இருக்கிறதுனால அடுத்தடுத்து களங்கள் இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. 29 ரொம்ப டஃபா போகக்கூடிய, ஏன்னா காங்கிரஸ் சொல்லாமையே போனாலும் உன்னி ஒரு அதிர்ச்சியா 29லயும் நாங்க அங்கதான் இருப்போம், தாவேக்காவோட தான் நாங்க இருப்போங்கிறத சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் விசிகாவும் இப்படி ஆட்சியில் பங்குன்னு போயிருச்சுன்னா மறுபடியும் திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைமையிடம் கேட்க வேண்டிய கேள்விகள். நாமளும் அந்த தோழமையோடு இருக்கிறதுனால அந்த நட்பார்ந்த அடிப்படையில் ஒரு தோழமை சுற்றலாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் கேட்குறீங்க. எல்லா கேள்விகளுக்கும் இந்த விஷயத்தில் என்னால் பதில் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது நடக்கணுங்கிறது நம்முடைய விருப்பம். தாய் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு திமுக தலைமையிலான அணி வலுவாக இருக்க வேண்டும். அந்த அணியின் கரங்களில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அதை மாறக்கூடிய ஒரு சூழல் காலத்தால் தீர்மானிக்கப்படுகிறது சொன்னால் அதை நீங்களும் நானும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னொரு பக்கம் அதிமுகவோட ஒரு பெரிய பேச்சுவார்த்தை, அந்த ரெபல் டீம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கும் ஒரு அமைச்சரவை கொடுக்கற மாதிரியான செய்திகள் தான். எது ரெபல் டீம்? பார்ட் 1 எடப்பாடி தலைமையிலானது, பார்ட் 2 வேலுமணி CV சண்முகம். அந்த வேலுமணி CV சண்முகம் தலைமையில் ஒரு அணி இருக்கு. அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆதவர்ஜுனா கூட அதை மறுக்கலை. அப்போ அவங்களுக்கும் ஒரு அமைச்சர் பதவி அப்படிங்கும்போது இது பெரிய சிக்கல் தானே. எப்படியான ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டதுன்னா திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு, அந்த ஆதரவுனாலதான் இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது. இது ஒரு வகையில திமுக சார்ந்த ஒரு ஆட்சியாக தான் இதுவரைக்கும் பார்க்கப்பட்டது. அப்படிதான் பொதுவெளியில பேசவும் பட்டது. இவங்க வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கல் தானே. இதுல பல்வேறு குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். பல்வேறு குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கு. இப்போ திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் சமூக நீதி, மதச்சார்பின்மை, இடஒதுக்கீடு போன்ற தத்துவங்களை பேசக்கூடிய கட்சிகள் அல்லது அந்த தத்துவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள். ஆனால் அதிமுகவுடைய தலைமையிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய திரு CV சண்முகம், திரு SP வேலுமணி அவர்களுடைய அந்த பிரிவு என்பது எந்த தத்துவங்களையும் கொள்கையும் சார்ந்ததல்ல. பொதுவாக நாங்களும் திராவிட கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள். அதுக்கு நேர்முரணாக போக மாட்டாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அழுத்தமாக அந்த கொள்கைகளை பேச மாட்டாங்க. ஆனால் அவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் பல்வேறு சமரசங்களை செய்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்களை கடந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிக்கவே இல்லை. போட்டி என்பது எங்களுக்கும் திமுக தான் சொன்னாங்க. அதிமுக களத்தில் இல்லை என்பதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த நிலையில் இவர்கள் தானாக திரு எடப்பாடி அவர்கள் மீது கோபம் கொண்டு எதிர்வினையாற்றுகிறார்களா, அல்லது டெல்லியில் இருக்கக்கூடிய சில அரசியல் சூழ்ச்சியாளர்கள் சொல்லி அங்கு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் போய் வலிமையாக ஒரு அணியாக சேர்ந்து விட்டால் தமிழ்நாட்டை முற்றிலுமாக கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய கனவு கலைந்து விடும் என்ற அச்சத்தின் காரணமாக
அதிமுக ஒரு பிரிவை உடைத்து அங்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்ற சந்தேகமும் இருக்கிறது. இந்த சந்தேகங்களுக்கான தீர்வுகள் அடுத்த சில வாரங்களில் தெரிஞ்சிடும். திமுக தோல்விக்கு நிறைய காரணங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில எங்க தப்பு நடந்தது, நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக தோல்வி? அதாவது கடந்த ஒரு வருடமாகவே ஆட்சி நடத்துவதில் எவ்வாறு சிறப்பாக கவனங்களை குவிக்க வேண்டுமோ அதே போன்று அடுத்து வரும் தேர்தலிலே வெற்றியை சாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவர்கள் முற்றிலுமாக கவனம் செலுத்தினார்கள். நிறைய மாநாடுகள், நிறைய ஊழியர் கூட்டங்கள், கட்சியினரை ஓய்வே எடுக்க விடாமல் அவங்களுடைய திட்டமிடல்கள் கலப்பணிகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பாராட்டோம், எல்லாருமே பாராட்டினாங்க. திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள், திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூட அவங்க வாயிலேருந்து என்ன வந்ததுன்னா, எப்படியும் 4 முனை தேர்தலில் மீண்டும் திமுக தாங்க வரப்போகுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் கவனத்தை வந்துச்சா இல்லையா? ஊடகங்களே விவாதித்தாங்க, சமூக வலைதளங்கள் எழுதுனாங்க, பேட்டிகளும் சொன்னாங்க. ஆனால் எங்கே கணக்கு தவறாகிட்டுதுன்னு சொன்னோம்னா, இந்த இன்ஸ்டா தலைமுறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருந்த இந்த மனமாற்றம் வாக்குகளாக மாறும் என்பதை அவர்கள் கணிக்க தவறிவிட்டார்கள். குறிப்பாக அந்த எல்லாருமே தமிழ்நாட்டில் உலகம் முழுக்கவே என்ன நடைமுறை, பெரியவங்க சொல்கிறத பிள்ளைங்க கேட்பாங்க, பிள்ளைங்க சொல்கிறத எங்கேயாவது பெரியவங்க கேட்டிருக்காங்களா? ஆனால் முதலாக எனக்கு தெரிஞ்சு உலகிலேயே ஒரு அரசியல் மாற்றத்துக்கு பிள்ளைகள் சொல்வதை கேட்டு பெற்றோர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய வினோதம் நடந்திருக்கு. இது ஆரோக்கியமான போக்கு அல்ல, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். காரணம் என்னன்னு சொன்னோம்னா, அரசியல் அதிகாரம் என்பது விளையாட்டு பொம்மை அல்ல. குழந்தைங்க அடம் பிடிச்சி இனிப்பு வாங்கி கேட்கலாம், ஸ்வீட் வாங்கி கேட்கலாம், சாக்லேட் வாங்கி கேட்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கி கேட்கலாம், பொம்மைகள் வாங்கி கேட்கலாம், விளையாட்டு பொருள் வாங்கிக்கலாம், அதை வாங்கி கொடுக்கலாம். ஆட்சி அதிகாரம் தொடர்பாக அதை பற்றி எந்த துளி அறிவும் இல்லாத குழந்தைகளும் சிறுமிகளும் சொல்வதை கேட்டு நாங்கள் ஓட்டு போட்டுறோன்னு பல பேர் சொல்லும்போது நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பலகீனமான தலைமுறையினர் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் நாமும் வாழ்கிறோம் என்ற யதார்த்தத்தை பார்க்கின்ற போது மனசு வலிக்குது. முற்போக்கு மாநிலம்னு தமிழ்நாட்டை சொன்னோமா இல்லையா? பீகாரா, யூபியா, ராஜஸ்தானா, ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களா? அதை விட சிறந்த தெளிவும் அறிவும் முற்போக்கு மிக்கவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்ம பேசினோமே, அது எல்லாமே சரிஞ்சு விழுந்துருச்சே. மனப்பூர்வமாக அந்த உண்மையை ஒத்துக்கணுமா இல்லையா? அப்போது இந்த பலகீனங்களை எல்லாம் திமுகவுடைய அந்த நுண்ணறிவு குழு, தேர்தல் பணிக்குழு உணரலை. அவங்க மட்டும் இல்லை, நாம் யாருமே உணரலை. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கூட உணரலை. இந்தியா டுடே நிறுவனம் மட்டும்தான் ஓரளவு அவங்கள 100க்கும் மேற்பட்ட இடங்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ரவி IPS அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவர் சொன்னார், இந்த 2 பேருடைய கருத்து தான், அதுவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் எதிரொலித்தது. முந்தைய கருத்து கணிப்பில் யாருமே நம்பலை. அப்போ எல்லாருமே இந்த விஷயத்தில் கணக்கை தவற விட்டுட்டோம். அதே போன்று திமுகவும் கணக்கை தவற விட்டுவிட்டது. இப்போ அதை சரி செய்யணும். தஞ்சாவூரில் நம்முடைய தளபதி அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அவர் மட்டுமல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து சரி செய்யணும். தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் தொடர்பானது, தமிழ்நாட்டுடைய அடுத்த தலைமுறையை பற்றிய கவலை தொடர்பானது. எல்லோருமே இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சமூக கடமை. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கு இருக்குது. அதிமுகவுடைய பிளவை நம்மளாம் ரசிக்கலை, கவலைப்படுறோம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு திமுகவும் அதிமுகவும் சமபலத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் தமிழ்நாட்டு அரசியல் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறையா முறை பேசியிருக்கிறீங்க, அதிமுக அந்த கட்சி இருக்கணும், அதற்கான தேவை, அதெல்லாம் நிறையா முறை உங்களுடைய நான் இப்போ இல்லை 10 வருடமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சூழல் எப்படி கொண்டு போகும் சார்? பெரிய அளவில் ஒரு கேள்வியாகவே இருக்குது. இது அனைவருமே அதிமுக தொண்டர்கள் ஆகட்டும், மக்களிடையும் பெரிய ஒரு இந்த சூழலை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையிலேயே யாரும் இல்லை. அதாவது ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நிலவரங்களை கூர்ந்து கவனிக்கும் போது அதை சாதகமாக டெல்லியில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகள் கையில் எடுத்துட்டாங்க. அந்த கட்சியை படாத பாடுபடுத்தி, அந்த கட்சியுடைய தலைவர்களுக்கும் உள்ள சண்டையை மூட்டி, பிளவை ஏற்படுத்திய பிறகு மீண்டும் அவர்களை கட்ட பஞ்சாயத்து செய்து ஒன்றுபடுத்தி எல்லா விதமான அநீதிகளையும் அந்த கட்சிக்கு இணைத்து அந்த கட்சியை பலகீனப்படுத்தி நிற்கிறாங்க. உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் கவலைப்படுறாங்க. இப்போ அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. 1 கோடிக்கு அதிகமான வாக்குகள் அவங்களுக்கு விழுந்திருக்கு. ரெட்டலை சின்னம் இன்னும் களத்தில் கிராமங்களில் வலிமையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைய தற்காலிக பின்னடைவை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாச்சாரியங்களை கைவிட்டு, அதாவது திரு எடப்பாடியார் அவர்கள் மட்டுமல்ல, திரு TTV தினகரன் அவர்கள் மட்டுமல்ல, திருமதி சசிகலா அம்மையார் மட்டுமல்ல, இப்போது புதிதாக பிரச்சனைகள் செய்து இருப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய திரு SP வேலுமணி, திரு CV சண்முகம் எல்லோருமே உட்கார்ந்து பேசி அந்த கட்சியை சரி செய்யணும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா பெரியார் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தவர், திராவிட இயக்கத்தின் மீது மரியாதை கொண்டிருந்தவர். ஜெயலலிதாவும் அப்படி தான் 69% இடஒதுக்கீடு இந்தியாவிலே பெற்றுக் கொடுத்தவர் அவங்க. அதனால தான் சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டத்தை ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கொடுத்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட பின்னணியில் உருவான ஒரு கட்சி அழிஞ்சு போகிறத நம்ம எப்படிங்க இருக்க முடியும்?
அழிஞ்சா அந்த இடத்துல வட இந்திய தீய சக்தியில் வந்து உட்காந்துரும். அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்து. சரியா? அதிமுக தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் அரசியல் பங்காளிகள் தேர்தல் முடிஞ்சவொன்னா கை குலுக்கிட்டு ஒன்றா மகிழ்ச்சியாக இருக்கிறத விளையாடுஞ்சு பார்க்குறோமா இல்லையா? திருமண ஒப்பந்தங்கள் சம்பந்தங்கள் 2 கட்சியினருக்கு இடையில் நடக்குதா இல்லையா? மகிழ்ச்சியான காரியங்களில் துக்கமான காரியங்களில் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கிறாங்க. இது அண்ணன் தம்பி அரசியல் பங்காளி சண்டைகள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா, அந்த பங்காளி சண்டையில் அதிமுக அழிஞ்சிடக்கூடாது. அதிமுக நல்லா இருக்குன்னு நான் மனசார சொல்கிறோம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி. தமிழ் நிறத்துக்கும் நேயர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.